திமுக பொருளாளர் மு.க.ஸ்டாலின் ராஜபாளையத்தில் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரடி காட்சிகள். ஒரு நாள் 2 நாள் டைம் கொடுங்க, சரி பண்றேன் சொல்லி சமாதானம் பண்றாங்க. சாலை மறியல் நடத்துவது சட்டப்படி தப்புதான். ஆனா இருந்தாலும் யதார்த்தமா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பல இடங்கள்ல சாலை மறியல் நடக்கிறது இருக்கு. ஆக அந்த நிலையத்தானே இன்னைக்கு போலீஸ்காரங்க அதிகாரிகள் செஞ்சிருக்கணும், சஜீவரமான சமாதானப்படுத்தி இருக்கணும். ஆனால் சமாதானம் செய்யல. அவர் எப்படியாவது கெட்டு போகட்டும்னு கை கட்டி செல்போன் டவர்ல ஏறி போராடிட்டு இருக்கக்கூடிய சசிபெருமாள அப்படியே அமைதிப்படுத்தாம சமாதானப்படுத்தாம வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அதுலயே அவர் மயக்கம் அடைஞ்சு அந்த ஸ்பாட்ல அவர் இறந்து போயிருக்கிறார். ஆக சசிபெருமாள் சாவுக்கு காரணமாக இருந்த ஆட்சி தான் இப்போ நடக்கிற ஜெயலலிதா ஆட்சி என்பதை நீங்க மறந்து விட முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஆட்சி தான் இன்றைக்கு மதக்கலைகள் எடுத்து போராடி கொண்டிருக்கக்கூடிய பெண்களை கொச்சைப்படுத்தக்கூடிய வகையில நடிகர்களால் தாக்கக்கூடிய நிலையில அவர்களை எல்லாம் அடித்து துன்புறுத்திய காட்சி தான் டிவியில நீங்க பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஆக இந்த கொடுமைகளை இன்றைக்கு இந்த ஆட்சி இந்த லட்சணத்துல ஜெயலலிதா தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினப்போ படிப்படியா மதுவிலக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு பொய்ய புழுகு ஆகாச புழுகுன்னு சொல்லுவாங்க பாருங்க. பொய்யிலே பிறந்திருக்கிறாரு. அதெல்லாம் அடிக்கடி நான் பாட்டு பாடுவேன். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த பூவை. பொய்யே மூலதனமாக வச்சுக்கிட்டு மதுக்கடைகளை நான் படிப்படியாக குறைப்பேன், கொண்டு வருவேன் அப்படின்னு ஒரு தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினப்போ அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இப்ப இருக்கக்கூடிய பள்ளி குழந்தைகள் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் போதையின் காரணமாக அந்த குழந்தைகளுக்கு அந்த மதுவை ஊத்தி அத வாட்ஸ்அப்ல படம் பிடிச்சு வாட்ஸ்அப்ல வந்த அந்த காட்சியெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. ஆக இந்த தமிழ் கலாச்சாரம், நம்முடைய பண்பாடு, நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய சந்ததியினர் கெட்டுவிடக்கூடாது என்ற அந்த நல்ல எண்ணத்தில் தான் தலைவர் கலைஞர் அவர்கள் உடனடியா நான் ஆட்சிக்கு வந்தால் ஒரு சொட்டு மது கூட தமிழ்நாட்டில் இருக்காது என்று தலைவர் கலைஞர் அவர்கள் மிக தெளிவாக எடுத்துச் சொல்லி இருக்கிறார்கள். ஆக அதையெல்லாம் இன்றைக்கு நீங்கள் உணர்ந்து பார்க்க வேண்டும். இந்த ஆட்சியில நடந்து கொண்டிருக்கக்கூடிய கொடுமைகள் தான் உங்களுக்கு தெரியும். ஒரு பக்கத்தில் விலைவாசி விஷம் போல ஏறிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவுடைய 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிக்கையில ஜெயலலிதா சொன்னது என்னன்னு கேட்டீங்கன்னா, படிச்ச இளைஞர்களுக்கு, இளம்பெண்களுக்கு